வேலை செய்கிறவர்களை மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்க மவுஸ் மூமெண்ட்ஸில் ஆரம்பித்து அவங்க என்ன டைப் பண்ணுறாங்க அந்த ஆரம்பித்து அவர்களை வந்து ஓவராலாக கண்காணிப்பது. தனி நபர் இல்லை ஒரு வேலை செய்பவருக்கு வந்துட்டு ஒரு உரிமைகள், இப்படியான உரிமைகள் முழுக்கவுமே எதுவுமே இல்லை. அவர்கள் மனிதர்களே கிடையாது, மிஷின் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், அந்த பயத்திலேயே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கணும். இப்போ பல இதய நோய் மாதிரியான பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு பல உளவியல் சிக்கலும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ என்னென்னா அண்மை காலமாக ரொம்ப குறிப்பாக ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறமா பொதுவாகவே அதனால் நிறைய வேலை இழப்புகள் நடக்க போகுது அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம், விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழுக்க இந்த ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த வேலை செய்பவர்களை வந்துட்டு கண்காணிப்பது அப்படின்னா இப்போ ஒரு வேலை செய்கிறவருக்கு இயல்பாக ஒரு பிரேக் எடுத்துப்பாங்க, கொஞ்சம் வேலையை இழுத்து செய்வாங்க அப்படின்லாம் இல்லாமல் ஹையஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி என்ற பேரில் அவர்கள் வேலை செய்வது முழுக்க கண்காணிப்பது, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து இப்போ ரொம்ப எளிதாகியிருக்கு நிறுவனங்களுக்கு. அது தொடர்பான மென்பொருட்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை வந்து உருவாகியிருக்கு. அப்போ வேலை செய்கிறவர்களை மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா அவங்க எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்க மவுஸ் மூமெண்ட்ஸில் ஆரம்பித்து அவங்க என்ன டைப் பண்ணுறாங்க அந்த ஆரம்பித்து அவர்களை வந்து ஓவராலாக கண்காணிப்பது. சீட்டில் எவ்வளோ நேரம் இருக்காங்க, எவ்வளோ நேரம் வந்து வெளியில் இருக்காங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்து முழுக்க அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நவீன சிறைக்கூடமாக எல்லா வேலைகளுமே மாறி இருக்கு. இது வந்து வேலை செய்பவர்கள் மீது ஒரு உளவியல் தாக்குதல் தான். அவர்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு ஒரு எந்திரங்களை போல், நீங்கள் ஒரு எந்திரத்தை வந்து நீங்கள் நட்டு போல்ட்டு போட்டு ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவர்களும் ஒரு மனிதர்களாக இல்லாமல் ஒரு எந்திரம் போல் ஒரு நட்டு போல்ட்டு போட்டு வேலை செஞ்சுட்டு நீ போனோம் அப்படிங்கிற அளவுக்கு கண்காணிக்கப்படுகிறார்கள். இது ரொம்ப ஆபத்தானது. இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற மீறி ஆபத்தானது. ஒர்க் ஃபோர்ஸ் அளவுலையுமே கூட அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதுவுமே வருங்காலத்துக்கு வந்து புதிய வகையான முன்னேற்றங்களுக்கும் இது தடையாக தான் அமையும். இதனால் வந்து அவங்களுக்கு ஊழியர்களுக்கு இவ்வளோ அழுத்தங்களும் ஏற்பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க வந்து எதிர்கொள்வாங்க, அவங்களோட பின்விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, முதல்ல என்ன அப்படின்னாக்கா வேலை பளு அதிகப்படுத்தும். அப்போது இது வந்து 2 பக்கமும் பார்க்கணும். ஒருத்தர் வேலை செய்பவர் அதிக நேரம் வேலை செய்கிறது, அதே நேரத்தில் வந்துட்டு வேலை ஆட்களை குறைப்பது. இப்போ இது வந்து மிக என்ன சொல்கிறதுனா ஃபயர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு காரணங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பக்கம் இப்போ 3 பேர் பார்க்குற வேலையில் வந்து 2 பேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மானிட்டரிங் மூலிமா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒருத்தர் அந்த 3 பேர் வேலையை பார்ப்பது மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வேலை பளு அதிகமானாலே அது அவருடைய ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து பாதிக்கும். அவர் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது சரி, அவருடைய பர்சனலுக்கு எடுத்துக்கிற நேரமும் குறைந்து, இப்போது நிறைய நேரம் வந்துட்டு வேற இவங்க ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது அலுவலகத்துக்கு வர சொல்கிறதுனால. அப்போ அந்த நேரம் வந்து அதிகமாகிடும். இப்போ அவரை எல்லா வேலைகளையும் முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளேயும் வரும். இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு தனி நபர் இல்லை ஒரு வேலை செய்பவருக்கு வந்துட்டு ஒரு ரைட்ஸுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு உரிமைகள், அப்படியான உரிமைகள் முழுக்கவுமே எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்களுடைய நாங்கள் பணம் கொடுத்து வாங்கின ஒரு பொருள் மாதிரி அவங்க ஒரு பொருளாக மாறுற ஒரு நிலை வரும். அவர்கள் மனிதர்களே கிடையாது, ஒரு பொருள் மாதிரி அவங்க வந்து மிஷின் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும், அந்த பயத்திலேயே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இது அவர்களுடைய பல்வேறு உளவியல் சிக்கல் மற்றும் வந்து உடலியல் சிக்கல். ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ பல இதய நோய் மாதிரியான பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு பல உளவியல் சிக்கலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.